عليكم ورحمة الله وبركاته. ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. قال النبي صلى الله عليه وسلم: إن أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கு பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 19ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீதமுண்டான நாட்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு அன்பு பிணைப்பு ஸலவாத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய தொடக்கத்திலிருந்தே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் குறித்தும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சிறப்புகள் குறித்தும் பல ஆயத்துகளில் பல திருவசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி வருவார். 6வது திருவசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறார்: அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபியை பொறுத்தவரை அவர் முஃமின்களிடத்தில் அவர்களின் உயிரை விட மேலானவர். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். தன் உயிரை விட மேலாக மதிப்புக்குரியவர் நபி அவர்கள். அதனால்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வல்லாஹி யா ரசூலல்லாஹ் ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலல்லாஹ், நான் எல்லாவற்றையும் விட, என் மனைவியை விட, என் மக்களை விட, என் சொத்து சுகங்களை விட, எல்லாவற்றையும் விட எனக்கு அடுத்ததாக நான் உங்களைத்தான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அவர்களுக்கு அவங்கவுங்க உயிர் மேல பாசமா அன்பு இருக்கும். ஏதாவது ஒரு ஆபத்தில் கூட கூட வந்தவன் என்னானா அப்படின்னு பாக்குறதுக்கு மனசு தோணாது. நம்ம நிலைமை என்னாச்சு, நம்மளுடைய நிலை என்ன, இது யதார்த்தம், ஒரு மனிதனுடைய இயல்பு. ஒரு மனிதன் தன் உயிர் குறித்து தன்னை பற்றி அதிகம் யோசிப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க,
எனக்கு அடுத்தபடியாக நான் உங்களைத்தான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸி. இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்படும், இன்னும் நீ உண்மையான முஃமின் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல் ஆன வல்லாஹி அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ் என் உயிரை விடவும் நான் அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆன் யா உமர், உமரே இப்பொழுதுதான் நீர் உண்மையான முஃமின் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பார்ப்போம். அப்படியானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை முன்மொழிகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தன்னை விட ஒரு நபியை, தன்னை விட தன் உயிரை விட நபியை அதிகம் நேசிக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, யாருக்கும் இல்லாத ஒரு மதிப்பு மரியாதை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு உண்டு. அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சமுதாயத்தினுடைய தாய்மார்களாக இருப்பார்கள். இது சும்மா சொல்ற அப்பா, எனக்கு இத்தனை அப்பா இருக்கிறாருன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு பிரச்சனை ஆகுது, அப்படி சொல்ற வார்த்தை அல்ல. இவர் எங்க சித்தப்பா அப்படின்னு சும்மா சொல்ற வார்த்தை அல்ல. சாதாரணமாக ஊர்கள்ல மாமா மச்சான் அப்படி என்று முறை வச்சு மாற்று சமுதாயத்தினரோடு பழகுவோமே, அந்த பழக்கத்தில் உள்ள தாய் அல்ல. இங்க அல்லாஹ் வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அந்த நபியினுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள் என்று சொல்வது சும்மா பேச்சுக்கு தாய் அல்ல, உண்மையிலே தாய். எப்படி ஒரு தாயை மணமுடிப்பது ஹராமோ, அப்படி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை நபிகளாருக்கு பிறகு யாரும் மணமுடிக்க முடியாது, கல்யாணம் முடிக்க முடியாது. உண்மையான தாய்க்கு என்ன சட்டமோ அதே சட்டம் இந்த நபியினுடைய மனைவிமார்களுக்கும் பொருந்தும். அதனுடைய அடுத்ததாக 21வது திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. இந்த நபியினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் புகழ்வார். 40வது திருவசனத்தில், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாருக்கும் தகப்பன் அல்ல, வலாக்கின் என்றாலும் ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வ காத்தமன் நபியீன் நபிமார்களில் அவர் இறுதியானவர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொன்னார். 33வது அதே சூராவுடைய 53வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபிய்யி இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இலாஹு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் உண்மையிலேயே பெயரளவில் அல்ல, உண்மையிலேயே தன் உயிரை விட நேசம் வைத்திருந்தார். நபிகளாரை பிரிந்து ஒரு நொடி பொழுது கூட இருக்க முடியாது என்ன நிலைமையில இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருந்தா பள்ளியில சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. தங்களுடைய ஐயப்பாடுகள், தங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போனா நேரம் எல்லாரும் படையெடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் வீட்லயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது நபிகளாருக்கு சிரமம் தான், கஷ்டம்தான். பொதுவாகவே அப்படித்தான். நாம சொல்லும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களா கேட்கும் போது நாம பதில் சொல்லணும். ஜக்காத்துக்குன்னே தனி தலைப்பு வச்சு 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசி எல்லாம் பண்ணோம்ல, டைம் இல்லை எங்களுக்கு. அப்புறமா தனியா வருவாங்க, எனக்கு ஜக்காத்துல சில சட்டம் சொல்லுங்க, என்ன சட்டம், நம்ம என்னென்ன பேசணுமோ அவ்வளவே உட்கார்ந்து கேட்பாங்க. இப்படி கூட சொல்லுவோம், இதை கொஞ்சம் கேளுங்க, அதுல எல்லாத்துக்கும் பதில். டைம் இல்லை, என்ன கேட்கணும்னு அதுக்கு மட்டும் பேசணும். நாம சொல்லும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, உட்காரவும் மாட்டாங்க. நீங்க என்னமோ பேசிட்டு போங்க, எங்களுக்கு கேட்டா எங்களுக்கு எப்ப என்ன தேவையோ அப்ப கேட்போம், அப்ப நீங்க பதில் சொல்லணும். அது நீங்க தூங்குங்க அல்லது உட்கார்ந்துட்டு இருங்க அல்லது ஓதுங்க அல்லது தொழு, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அப்படி சொல்லல. இவரெல்லாம் ஒரு அஜர்த்தா, டைம் கொடுத்து பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, விட்ட உடனே ஓடிடுறாரு.
என்னன்னா இப்படி பேசுவோம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட விட மாட்டாங்க. வீட்லயும் போது வீட்லயும் போய் உட்கார்ந்து அங்கேயும் உட்கார்ந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இப்படி செஞ்சாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் முகம் கடுத்து எதுவுமே எந்த வார்த்தையும் சொல்லல. யார் வந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, அப்ப அவங்கள உள்ள அனுமதிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசி இப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆயத்தை இறக்குனா, ஈமான் கொண்டவர்களே, நபி உங்களை அழைத்தால் நீங்க போகணும் வீட்டுக்கு. நபியா உங்களை கூப்பிட்டா, சில சமயங்கள்ல உணவுக்காக என்று நபியே உங்களை அனுப்புவாங்க சாப்பிடன்னு சொல்லி, அவங்க சாப்பாடு கேட்பாங்க, தன்னுடைய வீட்டுக்கே கூட்டு போய் ரசூலுல்லாஹ் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி நபியே உங்களை அழைத்து போனால் நீங்க என்ன செய்யுங்க, போங்க. வலாக்கின் இதா துஈத்தும், உங்களை நபியாக அழைத்தால் ஃபதுஹுலு புயூத்தக்கும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போங்க. அப்படி போய் நீங்க சாப்பிட்டா, ஃபைதா தஇம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிடதானே கூப்பிட்டாங்க, வந்தாச்சா, வேலை முடிஞ்சதா, சாப்பிட்டு முடிச்ச உடனே விரண்டோடுங்கள் என்கிறான் அல்லாஹ். கிளம்புங்கன்னு கூட சொல்லல, மரியாதையா கிளம்புங்கன்றான். ஃபன்தஷிரு, விரண்டோடுங்கள், வேலை முடிஞ்ச இடத்தை காலி பண்ணுங்க. வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ், நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். அதையும் சொல்லிட்டான் ஓபனா. வந்தமா, வேலை முடிஞ்சதுமா, போனோமான்றீங்க, நீங்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்வார், அது நபிக்கு வேதனை தருகிறது, சிரமமாக இருக்கிறது. ஆனால் நபி உங்களிடத்தில் சொல்ல மாட்டார், அவர் வெட்கப்படுகிறார், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிப்பான். அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், நபி என்ன செய்யறாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க, நபி வெட்கப்படுறாங்க. ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படி போய் கஷ்டம் கொடுக்காதீர்கள் என்கிற 53வது ஆயத் இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு தாங்க முடியல. என்னடா இது, இப்படி ஒரு ஆயத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டானே, அப்போ நம்ம நினைச்ச நேரம்லாம் நபியை பார்க்க முடியாதா, நினைச்ச நேரம்லாம் நபியோடு பேச முடியாதா, நினைச்ச நேரம்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பே கிடைக்காதா, பள்ளியாசலுக்கு வந்தாதான் பேசணுமா, அங்க இருந்தாதான் நம்ம பார்க்க முடியுமா என்கிற ஏக்கம் சஹாபாக்களுக்கு அதிகமானது. அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனுடைய தொடரில் 56வது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அதுக்கு தஃப்சீர்கள் ஒன்று. அல்லாஹ் உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவான், அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அல்லாஹ் சலாம் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் நபியின் மீது ரஹ்மத்தை பொழிகிறான் என்பது பொருள். மலக்குமார்கள் சலாம் சொல்கிறார்கள் என்றால் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்பது பொருள். நாம் சலாம் சொல்கிறோம் என்றால் நாம் ஸலவாத் ஓதுகிறோம் என்பது பொருள். வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. ஆளை கவனிச்சு, ஒரே வார்த்தை இடத்தை கவனிச்சு, ஆளை கவனிச்சு பொருள் மாறும். சரி, அப்ப நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். இந்த ஸலவாத்து சொல்லுங்கள் என்கிற இந்த ஆயத்து இறங்குனதுக்கு உண்டான காரணத்தை தான் 2 ஆயத்துக்கு மேல அல்லாஹ் சொல்றான். நீங்க வீட்டுக்கு போய் நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு கொடுக்க கூடாது, கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உங்களுக்கு ஒரு கவலை வருது, ஆகா நபியோட பேச முடியலையே, நீண்ட நேரம் நபியினுடைய பிரிவு ஏற்படுது என்று ஒரு பிரச்சனை வருது இல்ல. அந்த பிரிவு ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் நொடிப்பொழுதும் நபிகளாரை நினைச்சு கொண்டே இருக்கலாம், நபிகளாருடைய அந்த அரவணைப்பிலேயே இருக்க முடியும். அதுக்குண்டான வாய்ப்பு என்ன? ஸலவாத். நீங்க ஸலவாத் ஓத 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 நபியினுடைய தொடர்பிலேயே நீங்கள் இருப்பீங்க. டேய் தம்பிகளா, என்னடா எந்திரிக்குமா, வெளியே போகுமா, நல்ல பிள்ளைங்கள செல்லுங்களா, பக்கத்துல உள்ளவங்க சொல்லவாது செய்வீங்க. நானும் இவ்வளவு நேரமா பொறுமை காத்தேன், ஆனா சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. சரி, பிள்ளைங்க வேணும், பிள்ளைங்க வேணும். பிள்ளைங்கன்னு இருந்தா சேட்டை பண்ணணும், அப்பதான் புள்ள, இல்லைன்னா பெரிய பிள்ளை ஆயிடும். புள்ளன்னா சேட்டை பண்ணுவான், எல்லாம் செய்யணும், அது இருக்கட்டும். நாமளும் சொல்லணும்ல, சொல்லாம இருந்தா ஓவரா சத்தம் போட ஆரம்பிச்சு, அப்புறம் என் சவுண்டுக்கு மேல அவன் சவுண்டு கேட்கும், கன்ஃபியூஸ் ஆயிடும் நம்ம கேட்கிறவங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸலவாத்து சொல்வது அப்படின்ற இந்த ஆயத்தை இறக்குனதுக்கு உண்டான ரீசனே என்ன அப்படின்னா, நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு அது தொடர்படியாக இருக்கணும், அது நீங்க கூடாது, எப்போதும் அன்பனுடைய பிணைப்பு இருந்து கொண்டே இருக்கணும் என்பதனுடைய நிலைதான் ஸலவாத். போன் பேசுறோம், எங்கேயோ இருக்கிறார் நம்ம பேசக்கூடியவர்,
ஆனா நம்முடைய மரியாதைக்குரியவர், நம்முடைய மதிப்புக்குரியவர். ஆனா அவர்கிட்ட நம்ம போன் பேசும்போது சில பேர் பார்த்திருப்பீங்க, பாஸ்ட பேசினாருன்னா படுத்து கிடந்தா எஞ்சி உட்காந்து ஆட்டோமேட்டிக்கா எழுப்பி எஞ்சி உட்காந்துருவான். சொல்லுங்க சார், அவன் கை வர்ற வரத்தும் அவனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஏதோ பாஸ் முன்னாடி இருந்தா எப்படி இருப்பானோ அப்படியே மாறிடுவான். என் பாஸை பார்த்துட்டு இருக்காரு, இது வீடியோ காலா? சாதாரண ஆடியோ கால் தான். கருத்து சொல்லுங்க அப்படின்னு காலுக்கு மேல கால் போட்டு ஆடி பேசினா கூட உனக்கு தெரியும். ஆனா அந்த குரலை கேட்ட உடனேயே நம்ம பாடி லாங்குவேஜ் மாறுது. பாடி லாங்குவேஜ் மாறி நமக்குன்னு அவருக்கு உண்டான ஒரு மரியாதையோ ஒரு மதிப்பு ஏதோ ஒண்ணு வருது. சொல்லுங்கன்றோம், நம்மளுடைய வார்த்தையில அந்த மதிப்பு வந்துருது, நம்முடைய குரல்ல அந்த மதிப்பு வருது, நம்ம பாடி லாங்குவேஜ்ல அந்த மதிப்பு வருது. அவர் இங்கேயா இருக்காரு? இல்ல. அவர் நம்மளை பார்த்துட்டா இருந்தாரு? இல்ல. அவர் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனா இங்கிருந்து நாம அவரோட தொடர்பு கொள்ளும் போது நமக்குள் ஒரு பாண்ட் இருந்தா, நமக்குள் ஒரு அன்பு இருந்தா, அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா, எவ்வளவு தூரம் கடந்திருந்தாலும் கூட ஏதோ பக்கத்திலே இருப்பதை போல, ஏதோ முன்னாடியே நிக்கிற மாதிரி, ஏதோ கூடவே இருந்து பேசுற மாதிரி உண்டான ஒரு உணர்வை அது தருது. அதுதான் ஸலவாத். அதனாலதான் ஸலவாத் உயிரோட்டமான ஸலவாத்தா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்க கூடாது. ஏனோ தானோ அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சும்மா தஸ்பீஹ் ஓட்டுற மாதிரி ஸலவாத் அப்படி இருக்க கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நிற்பது போன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் சலாம் சொல்வது போன்றும் உண்டான உணர்வு வரணும். இறைவன் குத்தூஸ் படிப்பார்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தால் நான் எப்படி அவர்களை வரவேற்பேன். அந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியையும் பார்த்தா அப்படியே திகைச்சு போயிடும். ஸல்லல்லாஹு வந்த உடனே அப்படியே என்னை அறியாம ரசூலுல்லாஹ் மீது உண்டான ஸலவாத் என் நாவல் அப்படியே கடகடகடன்னு கொட்டுமா, இல்ல ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே அப்படியே நான் திகைச்சு போய் மயங்கி கீழே விழுந்துருவானா? என்னெல்லாம் அந்த வார்த்தைகள் சொல்றார். உண்மையிலே அந்த உணர்வு உள்ளதுதான் ஸலவாத். ஸலவாத் வெறுமனே அல்லாஹு ஸல்லல்லாஹு அப்படி அல்ல, ஸல்லல்லாஹு அப்படி இல்ல. நமக்குலாம் இப்ப ஸலவாத் சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா முடிஞ்சதுடா எஞ்சி போயிடலாம் இல்ல. அது ஸலவாத் சொல்றதுக்குள்ள உட்கார்றதுக்கு மனசு வருதா பாருங்க. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே டக்குன்னு எஞ்சிடும். அவசரம் இல்லையா, அது பழகிச்சு. அப்படியே அந்த ஸலவாத் சொல்றவரை ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளுக்கு உட்கார்றதுக்கு பொறுக்காது. ஸலவாத் போற வழியிலே சொல்லிட்டு நடந்துகிட்டே அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிடணும் வெளியில. அப்ப அந்த ஸலவாத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஸலவாத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மரியாதையும் மதிப்பும் வரணும்னா அன்பு பிணைப்பு ஏற்படும். அந்த ஸலவாத்தை சாதாரண வார்த்தை அல்ல, இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி நபிகளாருக்கு முன்னால் நாம் சொல்லுகிற ஸலவாத் என்கிற மரியாதை வரணும். நீங்க பார்த்திருப்பீங்க, யா நபி ஸலாம் அலைக்கும் பைத் ஓதுவாங்க. மற்ற பைத்தெல்லாம் ஓதும்போது சும்மா உட்கார்ந்து ஓதுவாங்க. அது யா நபி ஸலாம் அலைக்கும் ஓதும் போது மட்டும் எந்திரிச்சு நின்று கையை கட்டி, எதுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றோம்ல, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நிற்பதை போன்ற உணர்வு வரணும். அந்த உணர்வுக்கு நமக்கு வந்தாதான் அந்த சலாமுக்கு பவர் இருக்கும். ஸலவாத் சொல்லும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முன் நிற்கிறார்கள் என்கிற உணர்வு இருந்தால்தான் அந்த ஸலவாத்துக்கு உண்டான மதிப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்கிறார், நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் மஅரூதத்துன் அலைய, எனக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் எடுத்து சொல்லப்படும். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த இடத்தில் இந்த நபர் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார் என்று சொல்லுவாங்க என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் அதற்கு வஅலைக்குமுஸ் ஸலாத் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று பதில் சொல்வேன் என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஸலவாத்து சொன்னா, நீங்க சலாம் சொன்னா, நான் என்ன செய்வேன், இந்த இடத்தில் இந்த மனிதர் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார், சலாம் சொல்கிறார் என்பது எனக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, நான் உங்களுடைய சலாமுக்கு வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று நான் பதில் சொல்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் அது உயிரோட்டமான சலாம். உண்மையில் ஒரு நேரடியாக இருந்தால் நாம் சலாம் சொன்னா என்ன மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. சாதாரணமான மௌத்தாக்களுக்கு, சாதாரணமா கபிரிஸ்தானுக்கு போனா சலாம் சொல்றோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அப்படின்னு சொல்றோம்ல,
அந்த வார்த்தைக்கும் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிது நபவியில மதீனால கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருக்கிற ரவுலாவில் நின்று சொல்கிற சலாமும் ஒரே சலாம் கிடையாது. ஏன்னா இங்க நாம கபர்வாசிகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர்னு சொல்லும் போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ் இல்ல. நாம அவங்க நல்லா இருக்கணும் துஆ செய்யணும், அதோட பினிஷ். அவங்க திரும்ப நமக்கு துஆ செய்ய முடியாது, அவங்களுடைய இது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி அவர்கள் நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, நாம தான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், இறந்து போனவர்களுக்கு. அது மாதிரி அல்ல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு முன்னால் என்று ஒருவன் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்கஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்கிறார்கள். ஒரு சஹாபி இதையும் கேட்கிறார், அது எப்படி யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லுவீங்க? நீங்க தான் மண்ணோட மண்ணா போயிடுவீங்கல்ல, நீங்க தான் மொத்தா போயிட்டீங்கல்ல, நீங்க மௌத்தா போன பிறகு ஒருத்தர் சலாம் சொன்னா உங்களால எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க தான் மண்ணோட மண்ணா போயிடுவீங்களே, நீங்க தான் இறந்து போயிட்டீங்களே என்று கேட்டப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய உடலை மண் தின்னாது. என்னை எப்படி அடக்குனாங்களோ அப்படியே தான் நான் இருப்பேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு இருக்கும். ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்மளே கொண்டு வந்து அடக்கிட்டு வெளியில வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்க அடக்கம் செய்து விட்ட பிறகு அவருக்காக நின்று துஆ செய்யுங்கள், அவரை பத்தி நல்லது சொல்லுங்க, நல்லது பேசுங்க. நீங்கள் அவரை விட்டு பிரிந்து போகிற ஒவ்வொரு காலடி சப்தத்தையும் இறந்து போனவர் கேட்கிறார். அடுத்த செகண்ட் அவருக்கு ஹயாத் வந்துருதுன்னு அர்த்தம். அடுத்த செகண்ட் அவர் எல்லாம் உணர ஆரம்பிச்சார், எல்லாமே தெரியுது, அவருக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுது. நல்லவரா இருந்தா நல்லது கிடைக்குது, கெட்டவரா இருந்தா கெட்டது கிடைக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் ஒன்னே ஒண்ணு முடியாது, என்னன்னா அவரால் நமக்கு நல்லது செய்ய முடியாது. அப்ப சாதாரணமா நம்ம மௌத்தா போனாலே, இறந்து போனாலே, கபர்ல கொண்டு போய் வச்ச உடனேயே நமக்கு மீண்டும் ரூஹ் கொடுக்கப்பட்டு உயிர் வந்து நாம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் என்பதுதானே ஹதீஸ். அப்படி இருக்கும்போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவில் அடக்கப்பட்டதோடு முடிஞ்சு போச்சா? மண்ணோட மண்ணாவ போயிட்டாங்க. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சலாமும் எனக்கு எடுத்தருளப்படுகிறது, எனக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்காக அதற்கு பதிலளிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் இது ஒரு பாலம், அன்பு பாலம். நபிகளாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு அன்பு தொடர்பு தான் ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அஷ்ரா. என் மீது நீங்கள் ஒரே ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். அதாவது 10 ரஹ்மத்துகளை அருள்கிறான். 10 விதமான ரஹ்மத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எதற்கு பகரமாக? நீங்கள் என் மீது ஒரே ஒரு முறை ஸலவாத்து சொன்னால். இன்னொரு இடத்தில் சொல்கிறார்கள், அத்துஆஉ மௌகூஃபன் பைன ஸமாஇ வல் அர்த் லா யஸ்துது ஹத்தா யுஸல்லி அலைய. நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றோம்ல, அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்றான்ல, நான் உங்களுடைய பிடரி நரம்புக்கும் அருகில் இருக்கிறேன், என்கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்ல. அல்லாஹ் சொன்னான்னு நம்மளும் துஆ செய்றோம்ல, யா அல்லாஹ் இதைத்தான் கேட்கிறோம்ல, இதுல இருந்து காப்பாத்து, அதுல இருந்து காப்பாத்துன்னு கேட்டோம்ல. இந்த எல்லா துஆவும் லா யஸ்குது ஹத்தா யுஸல்லி அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லாத வரை அது அல்லாஹ்விடத்தில் உயராது, அல்லாஹ்ட்ட போகாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் ஒரு துஆ செய்யப்பட்டால் அந்த துஆ அல்லாஹ்ட்ட போகவே போகாது. ஃபலா தஜஅலூனி கஹுமரி ராக்கிப். அதுக்காக வேண்டி நீங்க துஆ செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. என் மேல நீங்க அன்போடு துஆ செய்யணும். நீங்க என் மீது அன்போடு ஸலவாத்து சொல்லணும், சந்தோஷத்தோடு ஸலவாத்து சொல்லணும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை நினைத்து பார்ப்பதற்குண்டான ஒரு வழி, ஒரு நடைமுறை ஸலவாத். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால், இப்ப நம்ம சொல்லுவோம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக அப்படின்னு ஓதிட்டு வருவோம். ஆனா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் ஸல்லா அலா முஹம்மதின் வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது முஹம்மதின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. பிறகு அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்கிற துஆவை ஓதுவார்கள்.
அதே போல பள்ளிவாசல் இருந்து வெளியில் சென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்வார்கள். பிறகு அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அபவாப ஃபضலிக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் வந்தாலும் ஸலவாத்து சொல்வாங்க, பள்ளியில் இருந்து வெளியில் போனாலும் ஸலவாத்து சொல்வாங்க. அப்ப நொடிக்கு நொடி ஸலவாத் நம்ம ஓத வேண்டிய ஒன்று. இதை தாண்டி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயம் சொல்றாங்க. இதா மரர்தும் பில் மசாஜிதி ஃபஸல்லு அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்குள்ள போனா, பள்ளிவாசல்ல இருந்து வெளியில வந்தா இல்ல, பள்ளிவாசல் பக்கத்துல போனாலே ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லணும். பள்ளிவாசலை கடந்து போனாலே, பள்ளிவாசலுக்கு அருகில் போனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத். ஏன்? இந்த பள்ளியை தந்தது யார்? யாரால இந்த பள்ளி கிடைச்சது நமக்கு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை தவிர்த்து இந்த பள்ளியினுடைய சிறப்புண்டா? அந்த நபியை தவிர்த்து தொழுகை உண்டா? அந்த நபியை தவிர்த்து ஜக்காத் உண்டா? அப்ப அமல்கள் எதை பார்த்தாலும் யாருடைய ஞாபகம் வரணும்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வரணும். அதனால பள்ளிவாசலை கடந்து போனாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லணும். ஐயுமா கௌமின் ஜலசு ஃபஅதாலுல் ஜுலூஸ. நீண்ட நேரம் ஒன்று கூடி பேசுறோம், ஜாலியா அடிக்கிறோம், பேசுறோம், என்னமோ செஞ்சோம். சும்ம தஃபர்ரகு கப்ல அன் யذ்குருல்லாஹ் வ யுஸல்லு அலா நபியிஹி. பிறகு அந்த கூட்டம் கலையுது. அந்த கூட்டம் கலையும் போது இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் பத்தி பேசவும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லவும் இல்லைன்னா இல்லா கானத் அலைஹிம் மினல்லாஹி தரத்துன் இன்ஷா அஸபஹும் வ இன்ஷா கஃபர லஹும். அல்லாஹ் நாடினால் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசி அரட்டடிச்சோம்ல, இதுக்காக அல்லாஹ் கேள்வி கேட்டு ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ண என்று அல்லாஹ் அதாபும் செய்யலாம், தண்டனையும் கொடுக்கலாம். அல்லது அல்லாஹ் விரும்பினால் சரி சரி போ, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு விட்டாலும் விடலாம், மன்னிச்சையும் விடலாம். அதே நாம் பேசிக்கொண்டிருந்த அந்த பேச்சில் இறை தியானம் சம்பந்தமான பேச்சு இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி உண்டான ஸலவாத்து இருந்தால் அது பிரயோஜனமான மஜ்லிஸாக மாறிப்போகும். அப்ப எந்த மஜ்லிஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேசப்படவில்லையோ அல்லது அந்த மஜ்லிஸில் நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அந்த மஜ்லிஸ் வீணானது. அப்போ நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு நேரம் நான் உங்கள் மீது ஸலவாத்து ஓதணும்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு எல்லா விதத்திலேயும் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள். இதன் அவர் சொல்றார், யார சொல்லலாம், அப்ப நான் காலம் முழுக்க உங்க மேல ஸலவாத்தே ஓதட்டுமா? யார சொல்லலாம், இஜ்அல்ஹா குல்லஹா லக்க. என்னுடைய காலம் முழுக்க உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதிலேயே என் காலத்தை போக்கட்டுமா என்று கேட்டப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதன் ஒருவேளை நீ அப்படி செய்தால் தக்ஃபி ஹம்மக்க, அது உன்னுடைய கவலைகளை எல்லாம் போக்கும். எது? ஸலவாத்து ஓதுறது. ஸலவாத்து ஓதுவது உன்னுடைய கவலையை போக்கும். யார் சொன்ன வார்த்தை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. உயுஃபரு லக தம்பக்க. அப்படி நீ ஸலவாத்து ஓதுவது உன்னுடைய பாவங்களை போக்கும். நீ பாவம் போக்குவதற்கு தௌபா தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. பாவங்கள் போறதுக்கு ஸலாத்து தௌபா, தௌபாவுடைய தொழுகைதான் தொழுகணும்னு இல்லை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னாலும் பாவங்கள் போகும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்பாங்க, கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய நீங்க ரசூலுல்லாஹ் மேல, நீங்கன்னா சஹாபாக்கள் எல்லாம் நபியின் மீது நேசம் வச்சிருந்தீங்களே, பாசம் வச்சிருந்தீங்களே, அந்த பாசம் எப்படி இருந்தது, எப்படி நீங்க ரசூலுல்லாஹ் மீது அன்பு வச்சிருந்தீங்க என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கும் போது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில், கான வல்லாஹி அஹப்ப இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவங்க, எந்த அளவுக்கு அன்புக்குரியவர்கள் என்று சொன்னால், எங்களுடைய பொருளாதாரத்தை விட, எங்களுடைய குழந்தைகளை விட, எங்களுடைய பெற்றோர்களை விட, எங்களுடைய தாய்மார்களை விட, தாய்மார்களை விட, எல்லாரையும் விட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க, அத்தாவும் கூப்பிடுறாங்க அப்படின்னா அத்தாட்ட போக மாட்டோம், ரசூலுல்லாஹ்ட்ட தான் போவோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. ஆனா அது வியாபார டைம், அந்த நேரத்துலதான் நல்ல வியாபாரம் நடக்கும். வியாபாரத்தை பார்க்கவா ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்லவா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவோமே தவிர வியாபாரத்தை பத்தி யோசிக்க மாட்டோம். இந்த பொருளாதாரம் எங்களை தடுக்காது. இந்த மனைவி மக்கள் நபிகளாருடைய அன்பை விட்டு எங்களை தடுக்க முடியாது. அதை தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒமினல் மாஇல் பாரிதி அலல் லனஇ. ரொம்ப தாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் குளிர்ந்த நீரை பார்த்தால் எவ்வளவு பாசம் வைப்பானோ அன்பு வைப்பானோ அப்படி அன்பு வச்சோம் என்று அதுல தலைவர் எல்லாத்தாலும் சொல்றாங்க. நோம் திறக்கும் போது ஜூஸ் இல்லைன்னா நோம் திறந்த மாதிரியே இல்ல. என்னதான் கஞ்சி குடிச்சாலும் என்னதான் வடை சம்சா சாப்பிட்டாலும் ஜில்லுன்னு தண்ணியாவது குறைஞ்சபட்சம் ஜில்லுன்னு இருக்கணும், ஜூஸாவது ஜில்லுன்னு இருக்கணும். அந்த படவடன் இருந்துட்டு அல்லது வெயில்ல போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃப்ரிட்ஜை திறந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நாங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைத்திருந்தோம். இந்த பாசம் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை 9வது சூரால சூரத்து தௌபாவுடைய 24வது ஆயத், குல் இன்கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், ஆபாக்கள் உங்களுடைய தந்தைமார்கள், வ அப்னாஉக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்கள், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாதிக்கிற உங்களுடைய பொருளாதாரம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா நீங்கள் எதை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம், வ மசாக்கினு தர்லௌனஹா நீங்கள் விரும்புகிற உங்களுடைய வீடுகள், இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி உங்களுக்கு இவைகளை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதும் உங்களுக்கு பிரியமானதாக ஆக வேண்டும். அல்லாஹ் இதெல்லாம் தனித்தனியா சொல்றான். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய சுகங்கள், இதையெல்லாம் விட நீங்க யாரின் மீது அன்பு வைக்கணும்? அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அல்லாஹ்வுடைய ஜிஹாதின் மீதும் அன்பு வைக்கணும். அப்படி வச்சா ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அப்படி வச்சா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடமிருந்து உங்களுக்கு வர வேண்டிய நலவுகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அன்பின் காரணத்தினால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்ன அதே வார்த்தையை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. ஸைத் இப்னு தஃனா ரலியல்லாஹு தஆலா அவரை பிடிச்சிட்டு வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கிறதுக்காக தூக்கு மேடையில ஏத்திருக்காங்க. தூக்கு மேடையில நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. சஹாபி அபூ சுஃபியான் கேக்குறாங்க, லா யக்துலு அன்ஷுதுக பில்லாஹி யா ஸைத் அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் அல்ஆன் ஃபீ இந்தனா மகானக நضربு உனுகஹு வ இன்னக ஃபீ அஹ்லிக். உன்னை நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம், நீ உன் குடும்பத்தோட போய் சந்தோஷமா இரு. உனக்கு பதிலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நீ விரும்புறியா? நிறுத்தவான்னு இல்ல, அவரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நீ போ, அப்படி இல்லை. நான் உங்களை விட்டுறோம், இப்பயே விட்டுறோம், நீ தாராளமா போய் உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இரு. ஆனா எங்களுக்கு இந்த விஷயத்தை மட்டும் சொல்லு, ஓ இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்துவதை அத்துஹிப்பு நீ விரும்புறியா? அவ்வளவுதான். ஆமான்னு சொன்னா என்ன கேட்டு போச்சு? ஆமான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கொண்டு நிப்பாட்டிடுவாங்களா? ரசூலுல்லாஹ் கொண்டு தண்டனை இல்ல, தண்டனை கொடுக்க அது ரெண்டாவது விஷயம், அதை பத்தி பேச்சே கிடையாது. நீ விரும்புறியா உன் இடத்துல இந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துறதை நீ விரும்புகியா என்று கேட்டப்ப ஸைத் இப்னு தஃனா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் அல்லான் ஃபீ மகானிஹி அல்லதி ஹுவ ஃபீஹி துஸீபுஹு ஷௌகத்தன் துக்திஹி வ இன்னி ஜாலிசுன் ஃபீ அஹ்லி. இந்த இடத்துல இல்ல, நான் என்னுடைய குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கும் தருணத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நபிகளாருக்கு ஒரு முள் தோய்ப்பதை கூட என்னால் தாங்க முடியாது, நான் விரும்ப மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிற இடத்துல ஒரு முள்ளு குத்திடுச்சு, முள்ளு குத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிற கஷ்டப்படுற
கஷ்டப்படுகிற அந்த நேரத்துல நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறேன் என்பதை கூட என்னால விரும்ப முடியாது, எதை கூட நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று செய்து தஸ்னா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்போதுதான் அபூ சுஃபியான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், மா ரஐத்து மினன் நாஸி அகதன் யுஹிப்பு அகதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் எவ்வளோ பேரை பார்த்திருக்கேன், எப்படிப்பட்ட அன்புள்ளவங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களுடைய தோழர்கள் காட்டிய அன்பை போல நான் உலகத்தில் யாருடைய அன்பை என்னால பார்க்க முடியல, யாரையும் பார்க்க முடியல. அவ்வளவு அன்பு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார். பிறகு ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தூக்கு மேடையிலேயே தூக்கிடப்பட்டார். மௌத்தாவே போயிட்டாங்க, ஷஹீதே ஆயிட்டாங்க. ஆனா நான் பரவாயில்ல விரும்புறேன்னு சொல்லி இருந்தா உயிர் பிழைச்சிருக்கலாம். வார்த்தையில் சொல்வதற்கு கூட தயார் இல்லை. நபிகளாருக்கு சிரமம் வரட்டும் அப்படின்னு வார்த்தையில் சொல்வதற்கு கூட தயார் இல்லை. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு கண்ட கல்சரை எல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொஞ்சம் கூட யோசிக்காம வார்த்தைகளை விடுறானுங்க. இல்ல, ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு அசிங்கமானவன், எவ்வளவு அயோக்கிய பெயர். இவனுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி பேசுற யோக்கியதை கூட கிடையாது. அவனெல்லாம் ரசூலுல்லாஹ் பத்தி குறை சொல்றான், அவனெல்லாம் சஹாபாக்கள் பத்தி குறை சொல்றான். நவுதுபில்லாஹ். ஆனா அந்த சஹாபிகள் எப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் பத்தி எனக்கு கஷ்டப்படுறத விரும்புறேன்னு சொல்றது கூட விரும்பல. என் உயிரை போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் ரசூலின் மீது அப்படிப்பட்ட நிலை எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. உஹதுடைய போர்க்களத்துல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க என்கிற ஒரு வதந்திய எதிரிகள் பரப்பி விட்டாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவா போர்க்களத்துல நேர்மையாக ஜெயிக்கிறத விட இது மாதிரி கோல்மால் பண்ணி ஜெயிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கும். எலெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, நேர்மையா ஜெயிக்கிறோம் ரொம்ப கம்மி. போர்க்களமும் அப்படித்தான். இப்ப போர்க்களத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்கன்ற அந்த தைரியம் தான், அந்த இதுதான் சஹாபாக்களை வீரமா தீரத்தோட போரிடுறதுக்கு உண்டான திராணியை கொடுக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்துல இது பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. எல்லாமே உஹதுடைய போர்க்களத்துல நடந்தப்ப எதிரிகள் என்ன பண்ணாங்க, முஸ்லிம்களுடைய இந்த ஜோஷ குறைக்கணுங்கிறதுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தியை பரப்பி விட்டாங்க. அதே இதுல இந்த வதந்தி பரவ என்ன செஞ்சாங்கன்னா, மற்றவர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ்வே வஃபாத் ஆயிட்டாங்க, இனி நம்ம நின்று என்ன செய்ய போறோம்னு சிலர் புறமுதுகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி மதீனாவுக்கு வந்தப்ப மதீனாவில் இருந்த ஒரு அன்சாரி சஹாபிய பெண்மணி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு கேட்ட உடனே நபிகளாரை பார்க்கணும் என்கிற எண்ணத்தோடு மதீனாவிலிருந்து உஹத நோக்கி வர்றாங்க. வர்ற வழியிலேயே சொல்லப்படுகிறது, குத்தில அபூஹா, உன்னுடைய தந்தை உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் கேட்கிறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மா ஃபஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க? கைரன் ஹுவ பிஹம்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க நல்லா இருக்கிறாங்கன்ற செய்தியே அந்த பெண்ணுக்கு முதல் விஷயத்திலே கிடைச்சிடுது. ஆனாலும் மனசு கேட்க மாட்டாங்க. இல்லையே, எல்லாரும் ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுதே, அந்த ரசூலுல்லாஹ் பார்த்தே ஆகணுமே. தொடர்றாங்க. குத்தில அஹூஹா, கொஞ்ச தூரம் போன உடனே செய்தி வருது, உன்னுடைய சகோதரன் உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். மாஃபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? வஸௌஜுஹா, இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, அவருடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்கிற செய்தி கிடைக்குது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, வபுனுஹா, அவனுடைய மகனும் போர்க்களத்தில், ஒரே போர்க்களத்துல தன்னுடைய தந்தையை இழக்கிறார்கள், தன்னுடைய கணவரை இழக்கிறார்கள், பிள்ளையை இழக்கிறார்கள், சகோதரனை இழக்கிறார்கள். அதாவது தனக்குண்டான அத்துணை வழிகளையும் இழக்கிறார் ஒரு பெண். அவ்வளவு வழிகளையும் தாங்கிக் கொண்டு அந்த பெண் அப்போதும் சஹாபிய பெண்மணி சொன்ன வார்த்தை, மா ஃபஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கிறாங்க என்று சொன்ன போதும் அருணீஹி அன்துர் இலைஹி,
இல்ல நான் நபிகளார பார்த்தே தீர்வேன், பார்த்துத்தான் வேணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்த்து உஹதுடைய போர்க்களத்தில் நபிகளார பார்த்த பிறகு ஃபலம்மா ரஅத்துஹு காலத், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் இந்த சஹாபிய பெண்மணி சொன்னார்கள், குல்லு முஸீபத்தின் பாதஹு ஜலல். யா ரசூலல்லாஹ், எனக்கு வந்த எல்லா முசீபத்தும் எல்லா கஷ்டங்களும் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அழிந்து போனது, தொலைந்து போனது. என் கணவர் இழந்துட்டேன், என்னுடைய மகனை இழந்துட்டேன், என்னுடைய தகப்பனை இழந்துட்டேன், என்னுடைய சகோதரனை இழந்துட்டேன், இது எல்லாமே பெரும் துயரம். ஆனால் இந்த துயரங்கள் எல்லாமே எனக்கு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. யா ரசூலல்லாஹ், நீங்க ஹயாத்தா இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். உங்களை பார்த்த பிறகுதான் நீங்க ஹயாத்தா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச மாத்திரத்திலேயே எனக்கு என்ன சிரமம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமில்லாமல் போனது என்ன அந்த சஹாபிய பெண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை மிக முக்கியமானது. அதனாலதான் அது ஒரு அன்பு பிணைப்பு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வது என்பது நபிகளாரை நேரில் காண்பதை போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே நின்று நாம் அவர்கள் மீது அவர்களுக்கு சலாம் சொல்வதை போல. அதனாலதான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 படிகளிலும் துஆ செய்ய ஸல்லல்லாஹு ஆமீன் சொல்வதிலே ஒன்று, யார் உங்களுடைய பெயரை கேட்டு உங்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்கிறார்கள். அவன் எப்படி நல்லா இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பகீல்லையே கஞ்சன்லையே மிக மோசமான கஞ்சன் யார் என்றால், யார் என்னுடைய பெயரை கேட்டும் ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் கஞ்சன்லையே மோசமான கஞ்சன். ஏன்னா காசு பணமாவது கொடுத்தா நேரடியா கண் பார்வைக்கு குறைகிறதாவது தெரியும். இது வாயில அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சொன்னா என்னடா குறைஞ்சிட போகுது, இதுக்கே கவலை. இதுதான் மோசமான கஞ்சன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே ஸலவாத்து நமக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு, அது ஒரு அன்பு, அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை. எனவே ஸலவாத்தை சொல்கிற போதும் சரி, அது உணர்வோடு சொல்லப்படுகிற ஸலவாத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸலவாத்தின் மூலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கத்தை நமக்கு தருவது போல நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சத்தத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தில் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கனவிலும் நனவிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு ரசிக்கும் பாக்கியத்தை நம்முடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. மதீனா நகருக்கு சென்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாவுக்கு முன்னின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று கண்கள் மூடுவதற்கு முன்னால் அதிகம் சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.